இந்த கேள்வியில் பேருமில்லை ஊருமில்லை. சாலிஹ் நபிகள் காலத்தில் வாழ்ந்த மக்களின் இருப்பிடம் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று ஹதீஸுகள் உள்ளதாக கூறுகிறார்கள், உண்மையா அப்படின்றது கேள்வி. அதாவது சாலிஹ் நபியுடைய கூட்டம்னா சமூது கூட்டம். சாலிஹ் நபியுடைய கூட்டம் எது? சமூதுங்கிற கூட்டம். அந்த சமூது கூட்டத்தினர் அழிக்கப்பட்ட ஏரியா வந்து மக்கா பக்கத்துலாம் இருக்கிறது, மதீனாவுக்கு பக்கத்துலாம் இருக்கிறது. அந்த வழியாகத்தான் பிரயாணம் பண்ணிலாம் போவாங்க, அது கடந்தான் போவாங்க. இன்றைக்கும் அந்த இடங்கள் இருக்கிறது. அப்போ அதுதான் கேட்குறாரு, அந்த மாதிரி இடத்துக்கு போக வேணான்னு ரசூல்லா தடுத்தாங்களா கொண்டு வருது. அந்த மாதிரி இடம் சம்பந்தமாக ரசூல்லா சொன்ன சில அறிவுரைகள் வருகிறது. ஆனால் குர்ஆனில் வந்து அதுக்கு மாற்றமான அறிவுரையும் வருகிறது. ரெண்டை இணைச்சி நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். முதலாவது என்னென்னு கேட்டால், புகாரில் 433வது ஹதீஸ் ரசூல்லா சொல்கிறாங்க, லா ததுகுலு அலா ஹாவுலாயில் மதபீன், அல்லாஹுவால் வேதனை செய்யப்பட்ட இந்த மக்களிடம் நீங்கள் செல்லாதீர்கள், அந்த பகுதிக்கு செல்லாதீர்கள். இல்லா அந்த குணு பாக்கின, நீங்கள் அழுதவர்களாகவே தவிர செல்லாதீர்கள். அந்த இடத்த கடந்து அழுதுகிட்டே போகணுமா. இப்போ இல்லம் தக்கூணு பாக்கின, நீங்கள் அழுதுகிட்டு போக மாட்டீங்க என்று இருந்தால் ஃபலா ததுகுலு அலைஹிம், அவர்கள் இடத்துக்கு நீங்கள் நுழையவே செய்யாதீங்க, அந்த இடத்துக்கு போகவே செய்யாதீங்க. லா யுசீபுக்கும் அசாபகும், அவங்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு வந்துடக்கூடாது இப்படிங்கிற ஒரு கருத்து ரசூல்லா சொல்கிறாங்க. அதாவது அதாபு செய்யப்பட்டவர்கள்னு ரசூல்லா சொல்கிறது வந்து பல பேர் உலகத்தில் அதாபு செய்யப்பட்டு அழிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ரசூல்லா இருந்த மதீனாவுக்கு பக்கத்தில் இருந்த பகுதி வந்து இந்த சாலிஹ் நபியுடைய வந்து அந்த சமூது கூட்டத்தாருடைய இருந்த பகுதி தான் இருக்கிறது. அதைத்தான் குறிப்பிட்டிருக்காங்கங்கிற வேறு ஹதீஸில் விளக்கமாக வருகிறது. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வேதனையை அல்லாஹ்வால் வேதனை செய்து அழிக்கப்பட்டார்கள், வேதனை கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மற்ற சமுதாயமாக அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போனால் உங்களுக்கு அழுக வரணும். அதை கடந்து போனால் என்ன செய்யணும், அழுது கொண்டிருந்தாலே தவிர அங்கிட்டு போகக்கூடாது. உங்களுக்கு அழுக வராது என்று இருந்தீங்கன்னா போகவே செய்யாதீங்க. அது மட்டும்தான் அது காரணம் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அவங்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. இது வந்து முதல்ல இப்படி ஏற்படுமா? ஒருவர் அழிப்பதற்கு வந்து அவர்கள் செய்த பாரதூரமான குற்றம் காரணமாக தான் இருக்குமே தவிர, ஒருத்தன் அழிக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம போனால் அதனாலே நம்மளை போட்டு அல்ல அழிக்க செய்வான், அந்த கருத்தில் வருகிறது. நீங்கள் அது கருத்து சரியாங்கிறது பெண்டிங்கில் வைங்க. இந்த கேள்வி அதில் இருக்கா இல்லையா? என்ன கேள்வி இருக்குது? அதாவது நீங்கள் அழுதுகிட்டு தான் போகணும். சில பகுதிகள் வந்து அதுதான் பாதையாகவே இருக்கும், அதை கடந்தால் வேறு ஒரு ஊருக்கு போக முடியும். அப்போ அழுக வரலன்னு என்ன செய்யணும், அதோடைய ஸ்டெப் குறுக்கோழி இருக்கான்னு பார்க்கணும், அப்படிலாம் நின்றுணும் அப்படின்லாம் அர்த்தம் வருது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த கூட்டத்தார் இருக்கிற பகுதிக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அழுது கொண்டே தவிர நீங்கள் செல்லக்கூடாது. அழுக வரலைன்னா போகாதீங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அவங்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்பட்டுறக்கூடாது. சமூக கூட்டத்தை மாதிரி எல்லாம் உங்களை அழிச்சிருவாங்க. ஒரு இடத்துல அழிக்கப்பட்டால் அந்த இடத்த அழிப்பதற்கே உள்ளது நம்ம எடுத்துக்கொள்வது. அழித்தல் என்பது இடத்துக்குரியதா ஆளுக்குரியதா? அடித்தல் என்பது அந்த ஆட்களுடைய செயல்னால் வந்த ஒரு விஷயந்தான் அது. அப்படிங்கிற பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸில் ஒரு சந்தேகம், இந்த மாதிரி சில சந்தேகங்கள் அதில் வருகிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இதே விஷயம் புகாரில் 4420வது ஹதீஸில் வரும் பொழுது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபில் ஹிஜ்ரி, ஹிஜ்ர் வாசிகளுக்கு பற்றி ரசூல்லா சொன்னார்கள். ஹிஜ்ர் வாசிகள் தான், அந்த ஹிஜ்ர் தான் மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கடந்து செல்லக்கூடிய பாதையில் இருக்கிறது. ஹிஜ்ர் வாசிகள் தான் சமூக கூட்டத்தார்கள். சாலிஹ் நபியுடைய சமுதாயத்தார் வாழ்ந்த பகுதிக்கு பேர் என்ன? ஹிஜ்ர். அல்லாஹ் கூட கதபத் அஸ்ஹாபுல் ஹிஜ்ரில் முர்சலீன், ஹிஜ்ர் வாசிகள் ரசூல்மார்களை பொய்யாக்கினார்கள் அழித்தோம்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, அதை தான் ஹிஜ்ர் வாசிகள்ங்கிற. ஹிஜ்ர் வாசிகள்ங்கிறது அரபு நாட்டில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது. அப்போ ரசூல்லா சொன்னாங்க இல்லையா, அஸ்ஹாபில் ஹிஜ்ரி, ஹிஜ்ர் வாசிகளை பற்றி, அதாவது சாலிஹ் நபியுடைய சமுதாயமாகிய சமூக கூட்டத்தாரை பற்றி ரசூல்லா சொன்னாங்க, லா ததுகுலு அலா ஹாவுலாயில் மதபீன, இந்த வேதனை செய்யப்பட்ட இந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. இல்லா அந்த குணு பாக்கின, அழுதவர்களாகவே தவிர நீங்கள் போகாதீங்க. யுசீபக்கும் மிசலமா அசாபகம், அவங்களுக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கு ஏற்பட்டுரும், அதனால் போகாதீங்க, அழுதுகிட்டு போங்கங்கிறாங்க. ரெண்டுங்க அந்த ஹதீஸில் இந்த ஹதீஸில் கூடுதல் விஷயம் என்னென்னு கேட்டால், யாரை பற்றி சொன்னாங்கன்ட்டு அதில் வருது. அதில் பொதுவாக வேதனை செய்யப்பட்டவர்கள் வருகிறது, இதில் வந்து ஹிஜ்ர் வாசிகள்னு வருது. அப்போ ஹிஜ்ர் வாசிகளை குறித்து தான், அதாவது சமூக கூட்டத்தாரை பற்றி தான் ரசூல்லா இது சொன்னார்கள். 2 ஹதீஸ் வந்துருச்சா.
இந்த ஹதீஸ் படி பார்த்தோம்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் வழங்குது. அழுதுகிட்டு வேண்டாம் போகணுமே தவிர அழுகாமல் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுங்கிற ஒரு கருத்து வருது. ரெண்டாவது அது போனால் நம்மளுக்கும் அழிவு வந்துடும், அவங்களுக்கு ஏற்பட்டு நமக்கு வந்துடும்னு சொல்லி என்ன இருக்குது. ஆனால் குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கெல்லாம் போகலாம்னு இருக்குது. அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களாப்பா, அதெல்லாம் போய் பாருங்கப்பான்னு இருக்குது. அப்போ இந்த ஹதீஸில் ஒரு நெருடலான ஒரு கேள்விகள் இருப்பதற்கு விடையாக குர்ஆனில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் 14:45 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒ சகன்தும், நீங்கள் குடியிருக்கிறீர்கள், பி மசாக்கின் இல்லதி நல்ல அலமும் அம்புசகம். அப்போ தங்களுக்கு தாங்களே அநீதி செஞ்சாங்களே, அவங்கள் குடியிருந்த இடங்களில் நீங்களும் வசிக்கிறீர்கள். ஒத்த பையனலக்கும் கைஃப பால்னா பிகிம், அவர்களை என்ன செஞ்சோம் என்று உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஓ அரபுனாலக்கும் அம்சால், அவங்கள உங்களுக்கு உதாரணமாக ஆக்கியிருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 14:45. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த ஹிஜ்ரு பகுதிகளில் உங்களுடைய குடியிருப்புகளும் இருக்குது. அவங்க அழிக்கப்பட்டாங்க. அந்த காஃபிர்கள் இப்போ குடி அந்த பகுதியிலையும் வசிச்சிருந்துருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சகன்தும், நீங்கள் குடியிருக்கிறீர்கள். எங்கே குடியிருக்கிறீர்கள்? ஃபி மசாக்கின் இல்லதீன லலமும் அம்புசகும், தங்களுக்கு அநீதிழைத்த சமுதாயம் இருக்கிற சமூது, அவங்களுடைய குடியிருப்புகளில் நீங்கள் அவன் விட்டுட்டு போன வீட்டில் நீங்கள் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒத்த பையனலக்கும் கைஃப ஃபால்னா பிஹிம், அவர்களை என்ன செஞ்சோம் என்று உங்களுக்கு தெரியவும் செய்கிறது. இங்கே தான் அவங்க எல்லாம் இருந்தாங்க, அழிக்கப்பட்டாங்க, நம்ம அவங்க குடியிருக்கிறோம்னு உங்களுக்கு தெரிகிறது. ஓ அரபுனாலக்குமுல் அம்சால், உங்களுக்கு உதாரணங்களை எடுத்து காட்டுகிறோம் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் 14:45 வசனத்தின் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஹிஜ்ர் பகுதியில் இந்த காஃபிர்கள் குடியேறி இருந்தார்கள். அழிக்கப்பட்ட இடத்துல அவங்க விட்டுட்டு போன வீடு வாசல்லாம் இருக்கும்ல, அதில் போய் இவங்களை குடியிருந்தார்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குடியிருந்தாங்க, அவங்கள என்ன செஞ்சோன்னு அந்த இடத்த பார்த்தா நமக்கு தெரிய தானே செய்யும். இப்படிலாம் இருந்தாங்க, இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு விளங்குறீங்க. உங்களுக்கு விட்டு வச்சுருக்கிறோன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அவங்களுக்கு ஏற்பட்டது இவங்களுக்கு ஏற்படுமா இருந்தால் அழிச்சில் இருப்பான். ஏன்ட்டு அங்கே போய் குடியிருக்கிறீங்க, உங்களை அழித்து நாசமாக்கிறோம் நல்லா சொல்ல, குடியிருந்து கொண்டு இருக்கிறீர்கள்ங்கிறான். ஆனால் இப்போ நாங்கள் கேள்விப்பட்ட வகையில் இப்போ குடியிருக்கிறீங்களே, அந்த ஹதீஸெல்லாம் பார்த்துட்டு பயந்துக்கிட்டு யாரும் அங்கே குடியிருக்கிறது இல்லைங்கிறாங்க. இருந்திருக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குடியிருந்திருக்கிறாங்க. இந்த குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் அந்த சமூது வசித்த வீடுகளுக்குள்ளே போய் இந்த மக்கத்து காஃபிர்களோ மதீனத்து காஃபிர்களோ அல்லது மற்ற கபீலாக்காரங்களோ போய் நினைஞ்சிருக்கிறாங்க, அங்கே குடிசை போட்டு அந்த வீட்டை போய் இருந்திருக்கிறாங்க. இருக்கிறத அல்லாஹ் என்ன செய்கிறான், அங்கே குடியிருந்தால் அவங்கள அழிச்சிடும்னு சொல்லலை. அங்கே இருக்கிறீல்ல, எதனால் அழிக்கப்பட்டால் உனக்கு தெரியுதில்ல, படிப்பினை வர வேண்டியதானே அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறேன்னா, சகன்தும், இது கடந்து போகிறதே கூடாதுன்னு இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுது நீங்கள் குடியிருக்கிறீர்கள், கடந்து போகிற அங்கே போய் தங்கிட்டீங்கன்னு சொல்லுது. சகன்தும், நீங்கள் குடியிருக்கிறீர்கள். ஃபி மசாக்கின் இல்லதினாலும் அம்புசகம், தங்களுக்கு தாங்கள் அநீதிழைத்த அந்த இடத்துல போய் நீங்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒத்த பையனலக்கும், அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. கைஃப ஃபால்னா பிஹிம், அவங்கள நம்ம என்ன செஞ்சோன்னு உங்களுக்கு தெரிகிறது. இதை உதாரணத்துக்கு எடுத்து காட்டுகிறோம். நீங்கள் ஒழுங்காக நடங்கன்னு ஒழுங்காக நடங்கன்னு நல்லா சொல்கிறானே தவிர அந்த இடத்துக்கு அதாபு வரும் என்று எல்லாம் சொல்லவில்லை. அதை ஒரு பாடமாகவும் படிப்பினாகவும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்படிங்கும்போது அதை கடந்து செல்லக்கூடாது, நம்மளுக்கு அந்த அதாபு ஏற்பட்டும்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் இந்த வசனம் சொல்வதற்கு மாற்றமாக இருக்குது. அதே மாதிரி 20வது சூறாவில் 128வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அஃபலம் யஹ்திலஹும் கம் அஹ்லக்னா கப்லஹும் மினல் குரூனி, இவர்களுக்கு முன்னால் பல சமுதாயங்களை நம்ம அழித்திருக்கிறோம் என்பதை இவர்களுக்கு அது போதுமானதாக இல்லையா, அது அவர்களுக்கு நேர்வழியை காட்டவில்லையான்னு நல்லா சொல்கிறான். அஃபலம் யஹ்திலஹும், இவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா, கம் அஹ்லக்னா கப்லஹும் மினல் குரூனி, பல சமுதாயங்களை இதற்கு முன்னாடி அழித்திருக்கிறோமே, அதிலேருந்து நேர்வழி பெற மாட்டீர்களா சொல்லிட்டு எம்சூனஃபி மசாக்கினியும், அவங்க குடியிருந்த இடங்களில் நீங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள். அதை சில நீங்கள் போகிறீங்க, அது சமூது லூத்து எல்லாம் அழிக்கப்பட்ட இடத்தையெல்லாம் கடந்து போகிறீங்க, அதில் நடமாடி கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ இன்னஃபீது அழிக்கல் ஆயாத்தின் உளி நுகா, புத்தி உள்ளவர்களுக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கிறது, அது அத்தாட்சிக்கு போகலாம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். நீங்கள் எத்தனையோ கூட்டத்தை அழித்திருக்கிறோம், அந்த அழிக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க வாரீங்க. எம்சூனஃபி மசாக்கினியும், அவங்க குடியிருப்புகளில் போய் நடமாடி கொண்டிருக்கிறீர்கள், அதை என்ன சுற்றுலாத்தலம் மாதிரி போய் பார்க்க போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அதில் என்ன வழங்கணும், இப்படி இருந்தாங்க, இப்படி செஞ்சாங்க, அதனால் அழிக்கப்பட்டாங்க, நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு படிப்பினை வரணும். படிப்பினைக்கு போகலாம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான்.
என்ன இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம்னா அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லலை. இன்னஃபி இதாலிக்க ஆயாத்தின் ஒளி நுஹா, அறிவுடைய மக்களுக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அத்தாட்சிகள் இருக்குன்னா போகத்தானே வேணும். அத்தாட்சி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துக்கு போகணும். லூத் நபி கூட்டம் இங்கே தான் இருந்தாங்க, என்னென்ன காரியம் செஞ்சாங்க, அல்ல அப்படி இப்படி மாற்றிட்டான் பாருங்கள் அப்படின்லாம் அதை வந்து நினைவு கூறும் பொழுது நமக்கு ஒரு படிப்பினை வரத்தானே செய்யும். படிப்பினைக்கு தானே போக சொல்கிறான்ல. அப்போ போகிறீங்கன்னு சொல்கிறான். எம்சுன்னு அந்த இடத்து நடமாடி கொண்டு தொலைச்சி போடுவான்னு சொல்லலையா அல்ல. நீங்கள் அந்த இடத்தில் நடமாடி கொண்டிருக்கிறீர்கள், உங்களையும் அவங்கள மாதிரி அழிச்சிடும்னு சொல்கிறானா, படிப்பினைன்னு சொல்கிறானா? அப்போ திரும்பி ஒருக்கா பாருங்கள் 128 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அஃபலம் எஹதிலகும் கம் அஹலக்னா கபலகும் மினல் குருனி, முந்தி பல சமுதாயங்களை அனைத்திருப்பவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? அதை பார்த்து நேர்வழி பெற மாட்டியா? எம் ஷூனஃபி மசாக்கினியும், இவர்கள் அவங்க குடியிருந்த இடங்களில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னஃபி தாலிக்கல் ஆயாத்தின் ஒளி நுஹா, அறிவுடைய மக்களுக்கு இதில் சான்றுகள் உள்ளன. அப்போ அந்த மாதிரி அழிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நம்ம போகலாம், போய் என்ன செய்யலாம்? படிப்பினை பெறலாம், நேர்வழி பெறலாம். அதை பார்த்தால் நேர்வழி கிடைக்கும்னு நல்லா சொல்லி காட்டுறான். இங்கே போகக்கூடாதுன்னு ஹதீஸில் சொல்லப்படுது. பார்த்தா உனக்கு நேர்வழி கிடைக்கும்னு அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி இருந்த ஊரை எப்படி எல்லாம் மாற்றி விட்டான் அல்லாஹ், எப்படிப்பட்டவன் பார்த்தீங்களான்னு அந்த ஒரு விஷயத்தை உனக்கு இப்போ கற்றுத்தரும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 32-26 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அவலம் எஹதிலகும் கம் அஹலக்னா கபலகும் மினல் குருன், முந்தி எவ்வளோ சமுதாயங்களின் அழைத்திருக்கிறோமே அது இவர்களுக்கு நேர்வழியை காட்டாதா? எம் ஷூனஃபி மசாக்கினியும், அவங்க குடியிருந்த இடங்களில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னஃபி இதாலிக்க ல ஆயாத்தின், இதில் ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. அஃபலா யஸ்மஊன், செவி கொடுக்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா? நல்லா கேட்குறேன். போக சொல்கிறான். பல பேர் அழிச்சிருக்கிறோம், நீங்கள் போய்கிட்டு வர இருக்கிறீங்க. ஆனால் அதில் எந்த நீங்கள் வழங்கணும்? இன்னஃபி இதாலிக்க ஆயாத்தின், அதில் ஏராளமான ஆயத்துகள் அத்தாட்சிகள் சான்றுகள் இருக்கின்றன. அஃபலா யஸ்மஊன், செவி கொடுக்க மாட்டீர்களா அப்படின்னு என்ன செய்கிறான் கேட்குறான். அப்போ 32-26 வசனத்தில் அப்படி சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து லூத் நபி சமுதாயம் அளிக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி எல்லாம் 15வது சூறாவில் 71, 72, 73, 74, 75, 76, 77 வரைக்கும் உள்ள வசனங்களில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அப்போ ரொம்ப அநியாயத்தில் மூழ்கி கிடந்தாங்க, ஓரின சேர்க்கையில் முங்கி கிடந்தாங்க, பெண்களை நாட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ அறிவுரெலாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபஹதத்ஹுமு ஸைஹத்து முஷ்ரிகீன், அதிகாலையில் அவங்களுக்கு அந்த இடி யோசை, இடி முழக்கம், பெரும் ஓசை தாக்கியது. தாக்கின உடனே ஃபஜால்னா ஆலியஹா சாஃபிலஹா, மேல் பகுதியை கீழ்ப்பகுதியை ஆக்கிட்டோம், அப்படி புரட்டி விட்டான்ல. ஃபஜால்னா ஆலியஹா சாஃபிலஹா, அதனுடைய மேற்பரப்பை கீழ்ப்பகுதி ஆக்கிட்டோன்னு கையை விட்டு தோசையை புரட்டுற மாதிரி விட்டு புரட்டி விட்டான்ல தலை உப்புற. அம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் என் சிஜில், சூடேற்றப்பட்ட கல்மழை பொழிந்தோம், கற்களை வந்து மழை மாறி பொழிந்தோம் அவர்கள் மீது. இன்ன ஃபீ தாலிக்கல் ஆயாத்தினில் முத்தவஸ்ஸிமீன், இதில் வந்து படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு சரியான சான்றுகள் இருக்கிறது சொல்லிவிட்டு, ஒ இன்னஹா லபி சபீலின் முகீம், அது நீங்கள் போகிற பாதையில் தான் இருக்கிறது. அந்த ஊர் எங்கே தான் இருக்கிறது? நீங்கள் போகிற பாதையில் தானே இருக்கிறது, அதை பாருங்கங்கிறான்ல. இன்ன ஃபீ தாலிக்கல் ஆயத்தினில் மூமினீன், மூமின்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. லூத் நபி சமுதாயம் அளிக்கப்பட்ட இடத்த நீங்கள் பிரயாணம் செஞ்சு போகிறீங்களே, ஆண்டவே இருக்கிறது. அந்த இடத்த பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? படிப்பினை பெறணும். இன்ன ஃபீ தாலிக்க லாயத்தலில் மூமினீன், மூமின்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்குங்கிறான். அப்போ ஹதீஸு குரான் படி பார்த்தோம்னு சொன்னால், இந்த அழிக்கப்பட்ட இடங்களுக்கு போனால் நம்மளுக்கு அழிவு வருங்கிறது இஸ்லாமிய பேசிக் வர மாற்றமாக இருக்குது. ஏன்னா இடத்துக்கு அதாப்பு கிடையாது, ஆட்கள் தான் அதாப்பு. வணங்குதா? எத்தனையோ இடங்கள் வந்து நல்லவன் கெட்டவன் மாறி மாறி வாழ்ந்திருப்பாங்க ஒரு இடத்துலையே. அழிவு வந்தால் எதனால் வந்துச்சுன்னா அவன் செஞ்ச செயலுக்கு தான் வந்திருக்குது. இப்போ பிறவன் மூலக்கடிக்கப்பட்டதுனால எகிப்து கெட்ட ஊராக போயிடுமா? பிறகு நல்லடியாரில் வந்து இருக்க தானே செஞ்சாங்க, மாறி மாறி தானே வருவாங்க. அதனால் முதல்ல அந்த ஹதீஸ் சொல்கிறது என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்பட்டுருங்கிறாங்கல்ல, அப்படி ஏற்படாது. அப்படி இஸ்லாமிய பேசிக் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்த மார்க்கத்தில் அப்படி கிடையவே கிடையாது. அப்போ அதுக்கு போக சம்பந்தமான அந்த ஹதீஸுகள் வந்து ஏதோ ஒன்று புரிந்து கொண்டு அந்த சஹாபி அறிவிச்சாரா, பிந்தி உள்ள ஆளுக்கு அறிவிச்சாங்கன்னு தெரியலை. அது கண்டிப்பாக அது இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. இஸ்லாத்தின் பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த அழிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் நீங்கள் போகணும், பார்க்கணும், படிப்பினை பெறணும்னு தான் இருக்கே தவிர அந்த இடத்து பக்கமே போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதனால் வந்து அந்த ஹதீஸ் இருந்தாலும் குரான் தெளிவாக போக சொல்லுது.
பார்க்க சொல்லுது, படிப்பினை இருக்குன்னு சொல்லுது, நடமாடிக்கொண்டு இருக்கிறீன்னு சொல்லுது, அங்கே வசிக்கிறீங்கன்னு சொல்கிறது. அந்த இடத்துல போய் வசித்தால் கூட தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வாரிசு ஆகிட்டோங்கிறோம்ல. அவங்க அழிக்கப்பட்ட பிறகு நகநூல் வாரிசு, நாம் வாரிசு ஆகிக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? அவங்க அடுத்த ஆளுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க கையில் அது இல்லைன்னு அர்த்தம். அதனால் அந்த கருத்து அந்த ஹதீஸ் இருக்குது. அந்த 2 ஹதீஸு முஸ்லீம்லேயே அந்த ஹதீஸ் வருது, இன்னும் பல நூல்களில் வருகிறது.